ஒரு குழந்தைக்கு ஃபைபர் கம்மியாக இருந்தால் போதும். வயசு ஆக ஆக ஃபைபர் கூட இருக்கணும். அப்போ தான் செயல்பாடு நல்லாயிருக்கும். ப்ரெஷ்ஷு மாதிரி உங்கள் குடலை முழுசுமாக தொடச்சிட்டு வர்றது என்னது? இந்த இன்சால்யூபிள் ஃபைபர். கேஸ் ப்ராப்ளத்தோட செரிமானம் இல்லாமல் அப்படி ப்ளவுட்டிங்காக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? இது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சாதாரண நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெலாம் தண்ணி பிடிச்சி வைக்காது. அதுக்கு சால்யூபிள் ஃபைபர்னு ஒன்று வேணும். சால்யூபிள் ஃபைபர் எதில் இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? வெந்தயத்தில் இருக்குது. நல்ல பாக்டீரியா உங்கள் வயிற்றில் உருவாக்கி உங்களுக்கு செரிமானத்தை சிறப்பாக வச்சு சத்துக்கள் உடம்புல ஒட்ட வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யும். நீரையும் பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம ராஜ உறுப்புகள் என்ன? இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், இதெல்லாம் நம்ம ராஜ உறுப்புகள் இல்லையா? இதைத்தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மூளை, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இது எல்லாத்துமே நல்லா வேலை செய்யணுன்னா எல்லாத்துக்கும் மூலம், எல்லாத்துக்கும் ஆணிவேர் எங்கே இருக்குன்னா நம்ம வயிறு தான். அப்போ நம்ம வயிறு சரியில்லைன்னு வைங்க, எதுவுமே சரியாக இருக்காது. வயிறில் இருந்து தான் எல்லாத்துக்குமே போகுது. அப்போ இந்த வயிறு நமக்கு அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதை கரெக்டாக பார்க்கணும்ல. வயிறை எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு பல பிரச்சனைகள், அதை பற்றியான ஒரு தெளிவு நம்ம இல்லாமல் இருக்கும். அதனால தான் IBS, அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் தொல்லையில் இன்றைக்கி நிறைய பேர் வயிறு ஊதிட்டு கேஸ் ப்ராப்ளத்தோட செரிமானம் இல்லாமல் அப்படி ப்ளவுட்டிங்காக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? இது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது இல்லாமல் நம்ம செரிமானம் நல்லா இருக்கணும், நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம குடலுக்கு எந்த மாதிரி உணவு எடுக்கணும் அப்படிங்கிறது பற்றியான ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுது. யாவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சௌந்தர். இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வயிறு தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? வாயும் வயிறும் இல்லாத ஒரு ஜீவன் இருக்குது. வாயும் கிடையாது, வயிறும் கிடையாது, ஆனால் அது வாழ்கிறது. அதோட அது என்ன, எந்த உயிரினம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வயிறுனா என்ன, அது செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி கொடுத்தா அதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். உங்களுக்கு ஒரு விருந்துக்கு ஒரு மனுஷங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோம்ல. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உங்கள் வயிறுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருந்தால் அதுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியுமா? தெரியாதில்ல. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வயிறின் இயக்க செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரியான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவு. நமக்கு என்ன மாதிரி சத்தெல்லாம் வேணும்னு நமக்கு தெரியும். என்ன வேணும்? புரோட்டீன் வேணும், கார்பு வேணும், குட் ஃபேட் வேணும், விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், இப்படி தான் சொல்கிறோம். இது ரைட்டு. எந்த வடிவில் வேணும் அப்படிங்கிறது முக்கியம். அதில் என்னென்ன இருக்கணும், அந்த உணவு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதில் நிறைய நீர் இருக்கணும், நார் இருக்கணும். நார்னா ஃபைபர். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? கொஞ்சம் ஆயில் இருக்கணும். இப்படி எல்லாமே இருக்கணும். நீர், நார், ஆயில் எல்லாம் கலந்துருக்க மாதிரியான ஒரு கலவையாக இருந்தால் தான் அதுக்கு செட் ஆகும். இந்த நார்னு சொல்கிறோம்ல, ஃபைபர். நார்னா ஃபைபர். அப்போது அந்த பொருளில் ஃபைபரில் ரெண்டு இருக்குது. ஒன்று சால்யூபிள் ஃபைபர், இன்னொன்று இன்சால்யூபிள் ஃபைபர். அது என்ன சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர்? ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்ம காய்கறிகள்லாம் இருக்குல்ல, காய்கறியாக இருந்தால் அது என்ன ஃபைபர்னால் இன்சால்யூபிள் ஃபைபர். அது கரையாத நார்ச்சத்து. எப்படி போட்டோமோ அப்படி கீழே போயிடும். அதுக்கப்புறம் கரையக்கூடிய நார்ச்சத்து அப்படின்னா என்னென்னா, வாழைப்பழம் இருக்குது, பப்பாளி பழம் இருக்குது. இதெல்லாம் தாண்டிட்டு ஃப்ளாக்ஸீடை தண்ணியில் போட்டால் வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளாக்ஸீடு, சியாசீடு, அப்புறம் இந்த சப்ஜி விதை, வெண்டைக்காயில் உள்ள ஜெல்லு மாதிரி இருக்கும் இல்லையா, அது அகரு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்லி அரிசியில் இருக்குது, ஓட்ஸில் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா கரையக்கூடிய நார்ச்சத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் 30 கிராம் ஃபைபர், 30 கிராம் ப்ரோட்டீன் உள்ள பொருள், இப்படி ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா நல்லது. ஏன்னா நமக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாக வேணும், நல்ல கொழுப்பும் வேணும், கூடவே கண்டிப்பாக ஃபைபர் வேணும். அது கூட விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஆனால் இந்த ஃபைபர் இல்லாமல் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது இல்லை எது வேணும் மாவு பொருள் எடுத்துக்கிறது எல்லாமே நமக்கு பிரச்சனை தான். அப்போ இந்த ஃபைபரோடு எடுக்கணும். இந்த ஃபைபரை பற்றி ஒரு கொஞ்சம் ஒரு விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கான ஃபைபர் என்ன? ஒரு குழந்தைக்கு ஃபைபர் கம்மியாக இருந்தால் போதும்.
வயசு ஆக ஆக ஃபைபர் கூட இருக்கணும். அப்போ தான் செயல்பாடு நல்லாயிருக்கும். நமக்கு இருக்க ஃபைபரை விட ஒரு ஆட்டுக்கு ஃபைபர் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கலாம். அது இலை தலைகள் எல்லாம் பச்சையாக சாப்பிடும். அந்த ஆட்டுக்கை விட மாடு வந்து இன்னும் அதிகப்படியான தட்டைகளெல்லாம் சாப்பிடக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஆனால் மாடை விட அதிக ஃபைபர் சாப்பிடக்கூடியது யானை. என்ன ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை எல்லாம் சாப்பிடும். அதை விடையும் அதிகமாக ஃபைபர் சாப்பிட்ற உணவு இருக்குது. என்ன தெரியுமா? சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்களேன். சரி, நான் சொல்கிறேன். ஒட்டகம். ஒட்டகம் இருக்கிறதுல அதிகப்படியான ஃபைபரை சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். அந்த காடுகளில் இருக்கிற முள் செடி அப்படி இறுக்கமாக இருக்கும். அந்த செடிகளை கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளது ஒட்டகம். அப்போது ஒரு ஒட்டகம் சாப்பிட்றது யானைக்கு ஆகாது, யானை சாப்பிட்றது மாட்டுக்கு ஆகாது, மாடு சாப்பிட்றது ஆட்டுக்கு ஆகாது. அப்போது ஆடு சாப்பிட்றது நமக்கு ஆகாது. இப்போ நமக்கான ஃபைபர் என்ன? எந்த அளவுக்கு இன்சால்யூபிள் ஃபைபர், அதாவது கரையாத நார்ச்சத்து இருக்கணும், அது எந்த அளவில் இருக்கணும், எந்த குவாலிட்டியில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். 1975 அந்த வருஷங்களில் இடையில ஒரு உணவுக்கான பஞ்சம் வந்தது, அரிசிக்கான பஞ்சம் வந்தது. அந்த நேரத்தில் இந்த அரிசி பஞ்சத்தை சரி பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கெட்டில் வந்தது தான் ரவை. என்ன ரவை? நமக்கு கோதுமை ரவை நமக்கு தெரியும். இது வந்து என்ன ரவைன்னா, நம்மளோட கான் இருக்குல்ல, அது என்ன, மக்காசோளம். அந்த மக்காசோளத்தோட ரவை அதிலேருந்தே எடுத்து அதை ஒரு அழகாக உடைச்சி கொடுத்தாங்க. பொதுவாக மக்காசோளத்தை உடைச்சி மாட்டுக்கு தானே போடுவாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொடுத்தாங்க. அதில் இருக்க ஃபைபர் மக்களுக்கு நிறைய பேருக்கு செட் ஆகலை. நிறைய பேருக்கு உடம்புல செரிக்க முடியாமல் அது அந்தால ஒரு மாதிரி செரிமானம் பண்ண முடியாத அளவுக்கு வயிறு கழிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறது அந்த காலத்து அனுபவம். இப்படி நமக்கான ஃபைபரை நம்ம சாப்பிடணும். ஃபைபர் நல்லதுன்னு சொல்லி நமக்கு தகுதி இல்லாத ஃபைபரை சாப்பிடக்கூடாது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்போ எவ்வளோ ஃபைபர் சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கான ஞானம் என்ன அப்படின்னா, ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, ஃபைபர் வேணும், எந்த மாதிரி ஃபைபர் வேணும், அது எந்த அளவுக்கு வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஆனால் நமக்கெல்லாம் அதிகமாக கூடி போகிறதில்ல, ஃபைபர் இல்லாதது தான் நமக்கு பிரச்சனை. இரிட்டபிள் பவுல் சின்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளவுட்டிங், வயிறு வீங்கி போகிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, சாப்பாட்டில் சரியான ஃபைபர் சரியான விதத்தில் இல்லை, சாப்பிட்ட முறை சரியில்லை, பசி இல்லாத நேரம் சாப்பிட்டீங்க, சரியான காம்பினேஷன் இல்லை, சரியாக மெல்லாமல் சாப்பிட்டீங்க, அளவு அதிகமாக சாப்பிட்டீங்க, இப்படி பல பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுலேருந்து வெளியே வரலாம். தெரியுதா? அப்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணால், முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபரை பற்றி இன்னும் டீப்பாக தெரியணும். ஆற்றுல மண் அள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க சொல்லுங்கள்? மண் இருந்தால் நீர் பிடிப்பு இருக்குங்க. மண் இல்லைன்னா அப்படியே தண்ணி வந்து ஓடியே போயிடும். எங்கே வரைக்கும்? கடல் வரைக்கும் போயிடும். நிற்கவே நிற்காது, பிடிச்சி வைக்க முடியாது. இப்போ நம்ம உடம்புல தண்ணி நிறைய வேணும்னு மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா அது உடலில் நிற்குன்றீங்க. வெறும் வயிற்றில் எவ்வளவு தண்ணி குடிச்சிங்கனாலும் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த தண்ணியில் கிட்டத்தட்ட 80% வந்து வெளியே வந்துடும். அது உடனடியாகவே வெளியே வந்துடும். ஏன் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா நேரடியாக ரத்தத்துக்கு போயிடும். ரத்தத்தில் என்ன ஆகும்? அங்கே 6 லிட்டரு இருக்கிறது 6.5 லிட்டரு 7 லிட்டரு ஆச்சுன்னா என்ன ஆகும்? எவ்வளவு தேவையோ அதை எடுத்துட்டு மீதியை அப்படியே வெளியே வடிகட்டி வெளியே அனுப்பிடும். சிறுநீர் வழியாக வெளியே போயிடும். அப்போ தண்ணீரை நம்ம ரொம்ப பிடிச்சி வைக்க முடியாது. நமக்கு தண்ணி வேணும்னா ஒரே நேரமாக நிறைய குடிக்கக்கூடாது. 2வது, தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அப்பப்போ குடிச்சிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நம்ம குடலுக்குள்ளேயே தண்ணியை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அதாங்க நம்மளோட பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன், கொலார், கட்ஸு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பெருங்குடல் தான் தண்ணீரை பிடித்து வைக்கும். எப்படி பிடிச்சி வைக்கும்? சாதாரண நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெலாம் தண்ணி பிடிச்சி வைக்காது. அதுக்கு சால்யூபிள் ஃபைபர்னு ஒன்று வேணும். சால்யூபிள் ஃபைபர் எதில் இருக்குதுன்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா? வெந்தயத்தில் இருக்குது, பார்லி அரிசியில் இருக்குது, ஓட்ஸில் இருக்குது, அகரகரில் இருக்குது, இந்த வெண்டைக்காயில் இருக்குது, சப்ஜி விதை, அதுக்கப்புறம் சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போது இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு தோசை எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க, அப்புறம் இட்லி, ஒரு இட்லி, அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் தக்காளி, இது எல்லாம் நல்ல வெயிலில் கொண்டு வைங்க. காலையிலே வெயிலில் வச்சுருக்கீங்களா? சாயந்தரம் பாருங்கள், தோசை முறுக்கிட்டு நிற்கும், அப்புறம் சப்பாத்தி திருக்கிட்டு நிற்கும். அதில் ஒரு நீர் இருக்காது. இட்லி இறுகி போயிருக்கும், அதுலேயும் நீர் இருக்காது. ஆனால் வச்சுருக்க தக்காளி பாருங்கள், கேரட்டை பாருங்கள்,
வதங்கியிருக்கும், நீர் கம்மியாக இருக்கும், ஆனால் முழுசாக நீர் வற்றி போயிருக்காது. நீரை பிடித்து வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த தக்காளியில், கேரட்டில் இருக்குது. இதே மாதிரி சால்யூபிள் ஃபைபர் எங்கே இருக்கிறதோ அங்கே அப்படியே நீரை பிடிச்சி வச்சுக்கும், உடனடியாக அனுப்பாது. இது பெருங்குடலில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நீர் பிடிப்பு உள்ளே இருக்கும், வேண்டிய அளவுக்கு நீரை எடுத்துக்க முடியும். இது ஒரு நன்மை. அப்புறம் என்ன ஒன்று பார்க்கலாமா? ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன். அது என்ன அப்படின்னா, வாயும் வயிறும் இல்லாத உயிர் எது அப்படின்ட்டு. அது கண்டுபிடிச்சிங்களா? எதுன்னு தெரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை, தாவரம் தான். அதுக்கு வாயும் கிடையாது, வயிறும் கிடையாது, ஆனால் உணவை எடுத்துக்குது. அதுக்கு வாயாகவும் வயிறாகவும் இருப்பது எது அப்படின்னா, வாயாக இருக்கிறது மற்ற உயிரினங்கள். ஒரு ஆடு மாடு எல்லாமே எதையாவது சாப்பிடுது, அதோட கழிவை வெளியே தள்ளுது. அந்த கழிவை என்ன சாப்பிடுது? மண்புழு சாப்பிடுது. சரிதான்? அந்த மண்புழு சாப்பிட்டதை அதனோட கழிவை எடுத்து நுண்ணுயிர்கள் எடுத்து சாப்பிட்டு அதை சத்தாக மாற்றி தாவரத்துக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம்தான் தன்னுடைய வேர் மூலமாக அந்த சத்தை இழுத்துக்குது. அந்த வேருக்கு வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது இவ்வளவும் நம்ம உடலில் நடந்துட்டு, வாயில் நடக்குது, இறப்பையில் நடக்குது, சிறுகுடலில் வருது. அதுக்கப்புறம் பெருங்குடலில் போனால் என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த பூமியில் நடந்து இந்த தாவரத்துக்கு உணவாக மாறுது. எப்படி பூமியில் இருக்கக்கூடிய அந்த மண் எப்படி அந்த பொருளெல்லாம் உள்ளே இருந்து மக்கி அந்த நுண்ணுயிர்கள் அதை உண்டு அதை ஒரு தாவரத்துக்கு உணவாக மாற்றுகிறதோ, அதே போல் தான் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது. அது என்னென்னா பெருங்குடலில் இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னா குட் பாக்டீரியா வேணும். அந்த குட் பாக்டீரியா இருந்தால் தான் உங்களுக்கு செரிமானம் சிறப்பாக இருக்கும். சரிதா? நான் இதுக்கு என்ன ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு சிக்கனோ மட்டனோ எடுத்துக்கோங்க, அதை மண்ணில் புதைச்சி வைங்க. ஓகே, என்ன ஒன்று பருப்பு பயிறு அதை எதாவது எடுங்க, அதையும் மண்ணில் புதைச்சி வைங்க. அப்புறம் கொஞ்சம் தானியம், கோதுமையோ அரிசியோ அதையும் ஒரு பக்கம் மண்ணில் புதைச்சிருங்க. அதை கொஞ்சம் மாவாக உடச்சி எடுத்து அதையும் மண்ணில் புதைச்சி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள், கீரைகள் என்ன கிடைச்சாலும் அதையும் புதைச்சி வச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா காய்கறி கீரைகள் வச்சதில் என்ன இருக்குன்னா மண்புழு வரும். அப்புறம் இந்த கோதுமை இப்போது அந்த மட்டன் சிக்கன்லாம் போச்சுங்களா, அதில் ஒரு மாதிரி புழுக்களாக வரும். சரிதா? அப்புறம் சரி அதில் தான் புழு வருதுன்னா அந்த பருப்பைட்ட வச்சுருக்காங்கல்ல அதுலேயும் என்ன வரும்னா வேறு மாதிரியான புழுக்கள் வரும், ஸ்மெல் வரும். அது மாதிரி தானியத்தை போச்சு போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். இந்த மூணுலேயும் கெட்ட வாசம் வரும், நல்ல புழுக்கள் வராது, மோசமான புழுக்கள் வரும். ஆனால் தாவரத்துலேருந்து மட்டும்தான் மண்புழு வரும். இதே மாதிரி தாங்க நம்ம வயிறும். நீங்கள் மட்டன் சாப்பிட்டீங்கன்னா, இல்லை மட்டன் மட்டும் இல்லை, பயிறு சாப்பிட்டிங்கன்னா, தானியம் சாப்பிட்டிங்கன்னா அதில் ஃபைபர் இல்லைன்னா அதில் வரக்கூடிய பாக்டீரியா நல்ல பாக்டீரியாவாக இருக்காது. இப்போ நீங்கள் உங்கள் குடலில் நீங்கள் சாப்பிட்ட உணவு மேலே போட்டால் கீழே வரைக்கும் மூவ் ஆகணும், ஒட்டி பிடிக்கக்கூடாது. நீங்கள் இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன இருக்குது தெரியுமா? ஃபைபர் இருக்கா? இல்லை. சால்பிள் ஃபைபர், இன்சால்பிள் ஃபைபர் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு இட்லியோ இல்லை தோசையோ இல்லை அரிசியோ எடுத்துங்க, தவிடு நீக்கிய அரிசி இல்லை மைதா புரோட்டா என்ன வேணால் எடுத்துங்க. அதில் ஃபைபர் இருக்கானா? இல்லை. ஆயில் இருக்கானா? இல்லை. சால்பிள் ஃபைபர், இன்சால்பிள் ஃபைபர் எதுவுமே கிடையாது. நீர்த்தன்மையும் கம்மியாக இருக்குது. இப்போது இதை சாப்பிட்டிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வயிற்றில் போய் அந்த பசை மாதிரி தானே இருக்குது, அதில் உள்ள நீர் இழுக்கப்படும் போது வயிறில் போய் ஒட்டிக்கும். இப்படி ஒட்டுறதுனால ஃபைபர் இல்லாமல் இருக்கிறதுனால, ஆயில் இல்லாமல் இருக்கிறதுனால ஒட்டிக்குது. அப்போ ஒட்டினப்போ உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அது உள்ளே இருந்து ஒரு நாள் போச்சுன்னா புளிச்சிரும். புளிச்சு புதுசாக வர்ற உணவும் சேர்ந்து புளிச்சு வாயுவை உருவாக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு வாயு உருவாகிறது. வாயு மேலேயோ இல்லை கீழே பெருங்குடலில் உருவினா கூட பரவாயில்ல, சிறுகுடலில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வாயு வந்ததுன்னா மிகப்பெரிய தொல்லையாயிரும், வலி தாங்காது. ஏன்னா மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. அந்த வாயு அழுத்தத்தோட இரத்த குழாயில் பாய்ந்து இரத்த குழாய்கள் போகிற இடங்கள்லாம் அடைப்பை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி வாயு வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி உணவை தவிர்க்கணும். அப்போ இது என்ன பண்ணுறது? இங்கே அந்த காலத்துலலாம் எல்லாமே ஒரு அரிசி தானியம், முழு தானியம்னு சொல்கிறோம். அதில் எல்லாத்துலேயுமே தவிடு இருக்கும். அந்த தவிடுங்கிறது ஒரு ஃபைபர். இப்போ அதெல்லாம் எடுத்துடுறோமே, தவிடு இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காது, ஃபைபர் கண்டால் நம்மளுக்கு பிடிக்காது. எது உண்ணுவதற்கு எளிதோ, எது வாய்க்கு சுவையாக சரியாக எளிதாக இருக்கிறதோ அது குடலுக்கு ஒத்து வராது.
குடலுக்கு எது நல்லதோ அது வாய்க்கு பிடிக்காது, அன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. ஃபைபர் நிறையா இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. ஆனால் ஃபைபர் நமக்கு வேணுமே. அதனால் ஃபைபரை நம்ம எப்படியாவது நம்ம உணவில் எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 30 கிராம் ப்ரோட்டீன் இருந்தால் 30 கிராம் ஃபைபர் சேர்த்து தான் சாப்பிடணும். அப்போ தான் ஒழுங்காக செரிமானம் ஆகும். நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி பருப்புலாம் சாப்பிட்றீங்க, ஒரே கேஸ் ஆகுது, செரிமானம் ஆக மாட்டேங்குது, நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாது. நான் என்ன சாப்பிட்றது, ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணுறது, இதே புலம்பலாக இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம தனியாக பார்த்துட்டாலும் இப்போ ஒரு விஷயம் பண்ணுவோம். எந்த பயிர் ஐட்டம், பருப்பு ஐட்டம், இல்லை தானிய ஐட்டம் என்ன எடுத்தாலும் சரி, இல்லை நான்வெஜ் எடுத்தாலும் சரி, பாதிக்கு பாதி ஃபைபர் சேர்த்து சாப்பிடுங்க. என்ன பண்ணணும், பச்சை காய் எடுக்கணும். பச்சை காயில் இன்சாலிபிள் ஃபைபர், அதாவது கரையாத நார்ச்சத்து. ப்ரெஷ்ஷு மாதிரி தொடச்சிட்டு வந்துடும். நீங்கள் ஒரு பாட்டிலில் கழுவுறீங்கன்னு வச்சுங்க, பாட்டில் எப்படி கழுவுவீங்க, ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு கழுவுவீங்க உள்ள வரைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி உங்கள் குடலை முழுசுமாக தொடச்சிட்டு வர்றது என்னது, இந்த இன்சாலிபிள் ஃபைபர், கடினமான நார்ச்சத்து. தெரியுதா? அப்போ அது உங்கள் உணவில் கரெக்டாக இருக்கணும், அதே இருக்கணும். கூடவே கொஞ்சம் நீங்கள் ஒரு சப்பாத்தி போடுறீங்க, கையில் ஒட்டுது, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆயில் போடுறோமா? ஆயில் போட்டால் சப்பாத்தி கையில் ஒட்டாதுல்ல. அதே மாதிரி உங்கள் குடல்லையும் இந்த மாவு பொருள்லாம் ஒட்டாமல் இருக்கணும்னா ஆயில் சேர்த்து சாப்பிடணும். ஆயில்னு ஒன்று நீங்கள் ஆயிலில் பொரித்து சாப்பிடணும்னு சொல்லலை, சாப்பிட்ற உணவுலே ஆயில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? அப்போது ஆயில் இருக்கணும், இந்த ஃபைபர், அதாவது கரையக்கூடாத நார்ச்சத்து இருக்கணும், அப்புறம் கரையக்கூடிய நார்ச்சத்து. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெண்டைக்காயில் இருக்குது, பார்லி அரிசியில் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது இல்லையா, அதுவும் இருக்கணும். இது எல்லாம் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் சாப்பாடு செரிமானம் ஆகும், வாய்வு பிரச்சனை வராது, மலச்சிக்கல் இருக்காது. இது எல்லாத்துக்கும் தீர்வு உங்கள் உணவில் நீர் இருக்கணும், நார் இருக்கணும், நெய் இருக்கணும். தெரியுதா? நெய்னா ஆயில் அப்படி பச்சையாக தான் சாப்பிடணும். இப்போ ஆயிலை கொதிக்க வச்செல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை ஆயில் உள்ள பொருளை அப்படியே எடுத்துக்கணும். என்னது, எல்லா நட்ஸ்லேயும் ஆயில் இருக்குது, அந்த நட்ஸை அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தனியாக நீங்கள் ஆயில் சாப்பிட வேண்டாம், அதில் ஃபைபரும் இருக்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் உணவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வராது, கேஸ் பிரச்சனை வராது, அப்புறம் செரிமானம் ஆகும். நல்ல பாக்டீரியா உங்கள் வயிற்றில் உருவாக்கி உங்களுக்கு செரிமானத்தை சிறப்பாக வச்சு சத்துக்கள் உடம்புல ஒட்ட வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யும், நீரையும் பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த அற்புதமான இந்த மெத்தடை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வயிறு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படிங்க நாங்கள் நார்ச்சத்தை தேடி பிடிக்கிறது? சாலிபிள் ஃபைபருங்கிறீங்க, இன்சாலிபிள் ஃபைபருங்கிறீங்க, ஆயில் இருக்கீங்க, ஆயிலை பச்சையாகவும் எடுக்கணுன்றீங்க, கொதிக்க வச்சதெல்லாம் வேண்டான்றீங்க. என்னங்க பண்ணுறது, எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இது எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு உணவு தயார் பண்ணிக்கலாம். என்னென்னா, நட்ஸு அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு பாதாம், முந்திரி இப்படி தான் நம்ம சொல்லுவீங்க. நட்ஸ்னால் எள்ளு, தேங்காய், நிலக்கடலை எல்லாமே நட்ஸ் தாங்க. அதுபோக ரொம்ப சிறப்பான உச்சபட்ச சிறந்த நட்ஸ் என்ன தெரியுமா? பம்கின் சீடு, சூரியகாந்தி விதை, ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு, அப்போ ஹெம் சீடு, சாலியா விதைன்னு ஒன்று இருக்குது, ஹிம் சீடுன்னு சொல்லுவாங்க, கார்டன் சீடுன்னு சொல்லுவாங்க. அது அயன் கண்டென்ட் நிறைய உள்ளது. சூரியகாந்தி விதை இருக்கு இல்லையா, விட்டமின் ஈக்கு அதை விட்டால் எதுவுமே கிடையாது. பம்கின் சீடை எடுத்திங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. அதில் மக்னீசியம் இருக்குது, சிங்க் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, இன்னும் நிறைய சத்துக்கள்லாம் உள்ள ஒரு அருமையான பெட்டகம் தான் பம்கின் சீடு. தெரியுதா? எப்போ ஃப்ளாக்ஸீடு, சியா சீடெல்லாம் ஒமேகா 3 எக்கச்சக்கமாக இருக்குது. இது போக வால்நட் இருக்குது, வால்நட்லேயும் ஒமேகா 3 நிறையா இருக்குது. மூளை வளர்ச்சிக்கான பலவித நல்ல பங்குகள் அதில் இருக்குது. இப்படி நிறைய விதவிதமான நட்ஸ் இருக்குல்ல. எல்லா நட்ஸையும் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த 3 எண்ணெயில் ஏதாச்சும் ஒன்று தானே எடுப்பீங்க இல்லையா? இதை மாற்றி எடுப்பீங்க. ஆனால் இதில் ஒரு 30 சீடு சேர்த்திங்கன்னா 30 விதமான ஆயில். அதுவும் என்னென்னா ஒமேகா 3 ஆயில், குட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும். இது அந்த ஆயிலெல்லாம் எடுக்கும்போது சூடாகி அதோட தன்மை குறையும். இதில் ஒன்றுமே இல்லை, அப்படி தானே எடுக்கிறோம். அதனால் நல்ல ஆயில், குட் கொலஸ்ட்ராலில் உருவாக்கக்கூடிய ஆயில் அதில் இருக்குது. அதில் நிறைய ஃபைபர் இருக்குது, சாலிபிள் ஃபைபர் இருக்குது, இன்சாலிபிள் ஃபைபர் இருக்குது. நீங்கள் ஓட்ஸு, பார்லி அரிசி, அகர் இதெல்லாம் சேர்த்தோன்னா, அது போக நம்ம ஃப்ளாக்ஸீடு, சியா சீடு, இது எல்லாத்தையும் அந்த சாலிபிள் ஃபைபர் நிறையா இருக்குது, வெந்தயத்தில் நிறையா இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது,
நமக்கு வேண்டிய ப்ரோட்டீன் கிடைச்சிருது, குட் ஃபேட் கிடைச்சிருது, சாலிபிள் ஃபைபர் கிடைக்குது, இன்சாலிபிள் ஃபைபர் கிடைக்குது. அப்போது காலையில் நட்ஸை உணவை எடுத்துக்கலாம்ல. இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே ரெடி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா ஃபைபரும் வந்துடுங்க, எல்லா சத்தும் வந்துடும். நீங்கள் நமக்கு இன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட முடியலையே, வேண்டிய ப்ரோட்டீன் கிடைக்கல, முட்டை கூட எனக்கு ஒத்துக்கலை, பால் கூட ஒத்துக்கலை, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே தேர்வு இது தாங்க. நட்ஸு உங்களுக்கு பிரச்சனையாக இல்லைன்னா இந்த நட்ஸை எடுத்துக்கிறது உங்களுடைய எல்லா உணவு தேவைக்கும் ஒரு மூலாதாரமாக இருக்கும். இது கூட எடுத்துகிட்டு நமக்கு இதுக்கு இல்லாதது என்ன, விட்டமின் சி இல்லை. அதுக்கு விட்டமின் சியில் உள்ள சிட்ரிக் ஃப்ரூட், லெமன், ஆரஞ்சு, திராட்சை, பைனாப்பிள், அப்புறம் நெல்லிக்காய், கொய்யாக்காய், இது மாதிரி விட்டமின் சி உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கணும். வேணுமுன்னா தேவைக்கு கொஞ்சம் காய்கறி சாலட் இப்படி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா உணவு தேவைகளும் முடிஞ்சிடும். நீங்கள் உணவுக்காக, சத்துக்காக அங்கேயும் இங்கேயும் யோசிக்க வேண்டியதில்லை. இப்படி எல்லா நட்ஸையும் போட்டு அதை நீங்கள் நல்லா பக்குவமாக முறைப்படி வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை பொடியாக்கி அப்படி பால்லையோ இல்லை தண்ணியிலையோ கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் இனிப்பு போடாமல் இருந்தால் நல்லது, போடணுன்னா இனிப்பு போட்டுக்கலாம். சிலர் பால் சேர்த்து குடிச்சிக்குவாங்க, குடிக்கணும்னா குடிச்சிக்கலாம். இன்னும் கூடுதலாக வேணும்னா நெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் வேணும்னா நெய்யும் சேர்த்து அப்படி குடிச்சிங்கன்னா ஒரு ஃபில்லிங் இருக்கும் பாருங்கள். அப்படியே அதை ஸ்மூத்தி மாதிரி ஒரு வாழைப்பழமோ ஆப்பிள் பழமோ சேர்த்து கூட குடிக்கலாம். அப்படி இல்லாமல் தனியாக குடிச்சிட்டு பழங்களை தனியாக சாப்பிட்றது இன்னும் பெட்டராக இருக்குங்கிறதா நம்மளுடைய கருத்து. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. இதில் என்ன பண்ணணும்னு சொன்னால், எந்த விதையாக இருந்தாலும் சரி, அது பயிராக இருக்கலாம், இல்லாட்டி தானியமாக இருக்கலாம், இல்லை நட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஃபைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும். ஆக்சிலேட்டு, ஃபைட்டிக் ஆசிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குங்க. இதெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 10 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுக்கலாம். சிலதுக்கு முளைக்கட்டுறது தான் முளைக்கட்டிக்கும், முளைக்கட்டாத சில விஷயங்கள் சில நட்ஸ் எல்லாம் வராது, முளைக்கட்டாது. ஆனாலும் ஊற வச்சு வெளியே எடுத்து வச்சு காய வச்சு அதை பக்குவமாக வறுத்து இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் அந்த சத்துங்கிறது முழுசாக நம்ம உடம்புல ஒட்டும். சரியா? அப்போது இது மாதிரி உங்களால் இவ்வளோ சிரமப்பட்டு செய்யலை அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்காக நீங்கள் ரொம்ப அவசரமாக செயல்பட்டுருக்கீங்க, இதுக்கெல்லாம் டைம் இல்லை, இவ்வளோ பக்குவமாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்காக நாங்கள் செய்து கொடுக்குறோம். அது பேர் தான் ப்ரோ ஃபைபர். அதையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு அதை கொஞ்சம் எடுத்து காலையில் சாப்பிட்டிங்கன்னா டிஃபன் செய்கிற வேலை மிச்சம். ஒரு டிஃபன் செய்கிறதுக்கு இட்லியோ தோசையோ பண்ணுறதுக்கு சட்னிக்கு ரெடி பண்ணணும், சாம்பார் ரெடி பண்ணணும், மாவு ரெடி பண்ணணும், சுட்டு எடுக்கணும், நிறைய வேலை ஜாஸ்தி. இது வேலையும் கம்மி, சத்தும் ஜாஸ்தி, டக்குன்னு முடிஞ்சிடும். காலையில் மெதுவாக உட்காந்து காரசாரமாக இட்லி சாப்பிட்டுருந்தா வயிறு வேற எரிச்சல் ஆகும். அதுபோக அவசர அவசரமாக காலையில் சாப்பிட்றது செரிமானத்துக்கு கேடாகும். இப்போ இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல மெதுவாக இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படி குடிச்சிங்கன்னு வைங்க, காலையிலேக்கு ஒன்றுமே இருக்காது, இது ஒன்றுமே தேவைப்படாது. அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் போனால் தூக்கம் வராது, ஆஃபீஸ் போனால் தூக்கம் வராது, எனர்ஜி இருந்துகிட்ருக்கோம், சுறுசுறுப்பு இருந்துகிட்ருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முடிஞ்சதுன்னா நீங்கள் செய்கிறதுனா செய்துக்குங்க. இல்லாட்டி எங்களோட இந்த பவுடரை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன நண்பர்களே, நன்றி, வணக்கம். நான் உங்கள் சவுந்தர்.